இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துட்டான் ஃபஸ்ட்லேருந்து. இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருப்போம். இதுவும் போட்டாச்சு. மேலே டெரஸ் போகணும். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஏடிஎம் பில் பண்ணணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே இந்த பக்கம் இருக்க வீடை நம்ம பில் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இது 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 பில் பண்ணும்போதே நம்ம கன் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், இனிமே வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டான். வந்தவன் அந்த பக்கம் போயிட்டான். பிரச்சனை இல்லை. அது நீ தானாடா இப்போதான் என் வீட்டை கிராஸ் பண்ணி பண்ணுது. எது நீ இப்போ கத்துற? நான் உன்னை ஏதாச்சும் பண்ணனா? நீ தானான்னு கேட்டேன். என்ன கைஸ், வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். நான் என்ன பண்ணேன்? நான் இங்க உள்ளதான் இருக்கேன். நான் என்ன பண்ணோன்னா இவன் எந்த பக்கம் இருக்கானே எனக்கு தெரியல. 25,000 17,000 19 21 23 25 இந்த ஏடிஎம்மும் பில் பண்ணியாச்சு. ஓ, இன்னொரு ஏடிஎம் இருக்குது 88 பாருங்க. ஆனால் நமக்கு பொறுமை இல்லை. நம்ம அதுக்குள்ளே போய் வெளியே இருக்க எல்லாத்தையும் பில் பண்ணலாம். பில் பண்ணி நியூக்ளியர் பாம்பை வந்து ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி ஸ்டாண்ட் வீட்டுக்கு டார்கெட் வைக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி கோவம் எடுத்துன்னு? அப்போ அவன் வீட்டுக்கு டார்கெட் வச்சிடலாம். வீட்டை விட்டு வெளியே வந்துருவியா? நானே வீட்டை விட்டு வெளியே தானே இருக்கேன். அதான் கட்டிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சைடு வால், அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடு வால், இந்த பக்கம் சைடு வால். நீதானா? சரி வா வா, வீட்டுக்கு வந்துட்ட. கொடுக்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. அதுமாதிரி என் கண்ணுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போனோம்னா தான். இது இங்கே ஒன்று இந்த ரூம் வராத, செத்து போயிடுவேன். எப்படி ஒன்றும் ஆகல உனக்கு? எப்படி ஒன்றும் ஆகல? இது உள்ள வர முடியுதா? இதுல எனிமே வந்தா டெஸ்ட் ஆகிடும். எப்படி இப்படி ஒரு வேளை திரும்பி ஃப்ரீ ஃபயரில் பக்கு வந்துருச்சா? பக்கு ஃபயர் வீட்டை கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ கட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ளோரு ஒவ்வொரு கன்னு நம்ம வந்து எஸ்கேஎஸ் வந்துடுச்சு. எஸ்கேஎஸ் எடுத்துக்கலாம். எஸ்கேஎஸ் எடுக்கலாமா? இதே எடுத்துக்கலாம். இதே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிமியாடா வெளியே? ஆக்சுவலி இது வந்து எனிமிலாம் கிடையாது. சுற்றி நம்ம நெய்பர்ஹுட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை அவனாச்சும் உங்களை தாக்கினானா நீங்கள் திருப்பி அவனை தாக்கலாம். அவனுக்கு தப்பு இல்லை. அதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட வேணா வச்சுக்கலாம். அதாவது இது ஒரு வீடு மாதிரி மட்டும் ஆக்ட் ஆகுது, ஒரு கண்ட்ரி மாதிரி, ஒரு நாடு மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த வீடு வந்து உங்களோட கண்ட்ரி. நீங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வர முடியாது. உள்ளே வந்தாங்கன்னா அதுவே அட்டாக் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேலே போய் ஸ்டார்ட் கேஸ். என்ன மேலே இன்னும் ஓப்பன் ஆகலை? வெளியே இந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு. நான் மேலே நினச்சேன். இந்த பக்கம் சைடு வால் கட்டுறதுக்கு காசு இல்லை. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஏடிஎம்ல தான் காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டு பேஸ் பில்லரு, வால் பேஸு. போகிற கார் நீ தானே? கேட்டும் போட்டாச்சு. இனிமே அவனும் வர முடியாது. ஆனால் கேட்டு உடச்சிட்டு வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கேட்டு உடச்சிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து செட் பண்ணிட்டோம்னா இந்த கேட்டை வந்து உடைக்க முடியாது. இப்போ தான் வந்து டிஃபென்ஸ் டவர் போட்டோம். டிஃபென்ஸ் டவர் போட்டிருக்கு. ஆனால் இன்னும் வந்து மிஷினரி வந்து பில்ட் பண்ணணும். இப்போ அவன் எனிமியோட வீட்டுக்குள்ளே வந்து அவனோட கொடி இருக்கிற இடத்துல உங்கள் கொடி ஏற்றுனீங்கன்னு வைங்களேன், இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும். என்னடா இது போக போக போயிட்டே இருக்கு, முடிவே இல்லையா இருக்கு. அடுத்தது இங்கே என்ன, இங்கே ஒரு செவரு. இது வந்து ஒரு கேரேஜ் மாதிரி, உங்கள் கார்லாம் நிறுத்துறதுக்கான கேரேஜ். இந்த பக்கம் போகணும். வால், இங்கே ஒரு வால், இங்கே ஒரு வால், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. போயிட்டே இருக்குடா. பக்கு பேரா? பக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இதுதான் வந்து நம்ம நியூக்ளியர், இங்கே தான் வந்து நம்ம நியூக்ளியர் இதை வந்து பில்ட் பண்ணுவோம். நியூக்ளியர் பாம்பு வால், சுத்து வால் போட்டாச்சு. இங்கே தான் நியூக்ளியர் பாம்பு. நியூக்ளியர் பாம்புக்கு வந்து 20,000 ரூபாய் தேவை. அதான் நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு வேகமாக போயிட்டுருக்கோம். 2027 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நியூக்ளியர் பாம்பு போட்டோம். நியூக்ளியர் பாம்பு உருவாக்கிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் ஸ்டாண்டிங். என்ன டார்கெட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் வீடு வைக்கலான்னு. இப்போ நம்ம இதை செட் பண்ணிடலாம்டா. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம்ல, அப்போ என் கமெண்டில் சொல்லட்டும். பூம் பட்டன் அழுத்தி இங்கே பாருங்கள் எத்தனை பேருக்கு. அது எப்படி என் வீடியோ என்னால் செலக்ட் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் பேரும் காமிக்குது. அது எப்படி இது மேலே போயிட்டு திரும்பி வந்து இதே இடத்துல வந்து வெடிக்கும் போல். சரி பாருங்க, இந்த 4 இதில் யாருன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், தட்டி விடலாம். வெளியே ஒருத்தன் என்னதான் பண்ணுறான்னு தெரியல, டுப்பு டுப்புன்ட்டு இருக்கிறான். நான் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வீட்டை கட்டி முடிக்க போகிறேன். எங்கே போகணும்? சைடில் இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ். ஓகே, இங்கே ஒரு காரு, இங்கே ஒரு கார் எடுத்துப்போம். கண்ட்ரோல் பேனல். ஆனால் எனக்கு இல்லை, பார்க்கிங்க்கு எதுக்குடா கண்ட்ரோல் பேனலு? ஒருவேளை ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருக்குமோ? ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா கூட ஆட்டோமேட்டிக்காக போகணும். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா ஆட்டோமேட்டிக்காக தானே போகும். இது என்னடா லாஜிக்கு? இங்கே எங்கேயோ காமிக்குது, ஆனால் இங்கே தான் நம்ம எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டோமே. ஓ, இங்கே சைடில், இந்த சைடில் ஒன்று இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சு. ஓ, இது அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இல்லை கண்டினியூ பண்ணா நீங்கள் தாராளமாக தான் அந்த ஐஸ்டம் இதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. டிஃபென்ஸ் வந்து மெயின் டிஃபென்ஸில் இன்னும் ஃபிட் பண்ணாமல், அதுக்கு வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எடுக்கிறதுக்காக வேகமாக போயிட்டுருக்கு. ஆப்டைன் வேகமாக. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன, மேலே டாப்பில் வந்து கொஞ்சம் பில் பண்ணோம். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஏடிஎம், கடைசி ஒரு ஏடிஎம் இது பண்ணோம். நீ தானே இந்த கேம் வச்ச? எப்பயாவது போவான்ட்டுக்கிற. இது என்னடா, இங்கே ஒரு ரேடாரா? ஓ, மிஷல் கன்னு பாருங்க எத்தனை புல்லட்ஸ்ன்னு. அட்டாக் பண்ணோம். இங்கே பாருங்க, இது பார்க்கறதுக்கே அவெஞ்சர்ஸில் வரும்ல, அதே மாதிரி இல்லை. அவெஞ்சர்ஸில் அந்த ஒத்த கண்ணை வச்சிருப்பானே, ஃபியூரி அவனோட ஷிப்பில் இருக்குமே, அது பேர் நான் டக்குன்னு ஞாபகம் வரல. ஷிப் பேர் என்னோட ஸ்டாண்ட்லேயே பறந்துட்டுருக்குமே மேலே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பேர் என்ன.